இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகமானது இயேசு தனது சீடர்களை பணிக்கு அனுப்புகிற போது பயணத்திற்கு எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். பொதுவாக பயணம் செய்கிறவர்கள் உணவு, பை, இடைக்கச்சையில் பணம் எடுத்து செல்வார்கள். பயணிகளுக்கான பை விலங்கின் தோலிலிருந்து செய்யப்பட்டது. அது விலங்கின் வடிவத்திலே செய்யப்பட்டிருக்கும். அந்த பையில் பயணத்திற்கு தேவையான அப்பமோ உலர்ந்த திராட்சையோ வைத்திருப்பார்கள். ஆனால் இயேசு அவற்றை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். ஆம், அதாவது கடவுளின் பராமரிப்பில் சீடர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே போல சீடர்கள் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்கிற செய்தியையும் இது நமக்கு கற்றுத்தருகிறது. மத்திய கிழக்கு பகுதிகளில் விருந்தோம்பல் இறைப்பணியாக கருதப்பட்டது. புதியவர் ஒருவர் ஊருக்குள் நுழைகிற போது தனது தேவைக்காக மற்றவர் உதவியை அவர் எதிர்பார்க்க தேவையில்லை. மாறாக அந்த ஊரில் உள்ளவர்களே அவரை வரவேற்று உபசரித்து அவருக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பார்கள். இந்த பின்னணியில் தான் இயேசுவின் இன்றைய போதனை அமைந்திருக்கிறது. கடவுளின் செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிற போது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மனம் மாறுவதற்கு, நமது வாழ்வு மாற்றம் பெறுவதற்கு கடவுள் பல மனிதர்கள் வாயிலாக நம்மை தொடுகிறார். அவர் நம்மை அழைக்கிற போது அந்த அழைத்தலுக்கு நாம் செவிசாய்ப்போம். அழைத்தல் வாழ்வில் நம்மையே இணைத்துக் கொள்வோம். இறைவாக்கு பணி என்பது விரும்பி நாம் தேர்ந்தெடுத்த ஒரு பணி அல்ல, மாறாக இறைவனால் திணிக்கப்பட்ட பணி. இறைவாக்கினர்களாக அழைப்பு பெற்ற அனைவருமே முதலில் மறுத்தனர், பின்னர் இறைவனால் உறுதிப்படுத்தப்பட்டனர். ஆம், திரு தூது பணி அனுப்பப்படும் பணி, இறைவனால் அனுப்பப்படும் பணி. அவ்வாறே இயேசுவும் 12 ஒன்றாக வரவழைத்து திருத்தூது பணிக்கு அனுப்புவதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கிறோம். இவ்வாறு அனுப்பும் போது வெறும் கையினராய் அவர்களை இயேசு அனுப்பவில்லை, ஆற்றலோடும் அதிகாரத்தோடும் அனுப்பினார். திருத்தூது பணிக்கு தேவையான திறன்களும் மனநிலையும் அனுபவமும் அவர்கள் பெற்றிருந்தனர். எனவேதான் அவர்கள் துணிந்து சென்றார்கள், வென்றார்கள், திரும்பி வந்தார்கள். இயேசுவால் நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்படும் நாமும் நம்மேல் சுமத்தப்பட்ட பணி என்பதை உணர்வோம். அந்த பணியை ஆற்ற தேவையான ஆற்றல், திறன்கள், வலிமை அனைத்தையும் இயேசு நமக்கு தருகிறார் என்பதை உணர்வோம். ஆடு மாடு மேய்ப்பவனும் காட்டு அத்திமர தோட்டக்காரனுமாகிய ஆமோஸை ஆண்டவர் அழைத்து, என் மக்களாகிய இஸ்ராயேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இன்று நம்மையும் அனுப்புகிறார்.